தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து ராஜி இந்த டியூஷன் எடுத்து நான் போயே தருவேன் அப்படின்னு முடிவு பண்ணது. அதுக்கு வந்து பல காரியங்கள் அவங்க சொன்னாலும் கூட இந்த குடும்பத்துக்கு இவங்க வந்த சூழலை அவங்க யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போனோம் கண்ணை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாரு. அந்த சமயத்தில் வந்து நம்ம குடும்பத்துக்கே ஒரு பரம எதிரியான குடும்பத்தில் இருக்க நம்ம அத்தை நம்மளை பார்த்து நமக்கு வந்து சரி ஓகேன்னு அடைக்கலம் கொடுக்கறதுக்காக காலில் விழுந்து அவங்க பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க வச்சுருக்காங்க. அந்த பையனுக்கும் நமக்கும் வந்து ஒரு சரியான ஒரு கம்யூனிகேஷன் கூட கிடையாது. 2 பேர் மேலே அவ்வளோ வெறுப்புகள்லாம் இருந்திருக்கப்ப கல்யாணத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீட்டில் நம்மளை வந்து நம்ம மாமா ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா வந்து மாமாவை அவ்வளோ அவமானப்படுத்திருக்காங்க தன்னோட குடும்பத்துலேருந்துன்னு தெரியும். இது எல்லாத்துக்கும் பிறகு இப்போ தெளிவான ரீசன் சொல்கிறாரு பாண்டியன் ஏற்கனவே. என்னென்னா இந்த மாதிரி நீ டியூஷன் எடுக்கிறது எல்லாத்தையும் வந்து இங்கே எடுத்தாலே வந்து பிரச்சனை. நீ வெளிலலாம் போய்லாம் எடுத்த அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் ஒத்து வராது. ஏன் அப்படின்னா அதை வந்து உங்கள் வீட்டுக்காரங்க என்னை அவமானப்படுத்துறதுக்காக ஏற்கனவே நகையெல்லாம் தூக்கிட்டு போனது இவன் தான் சொல்லிட்டு எனக்கு அவமானங்கள் இருக்குது, அதையே திருப்பி கொடுக்க முடியலங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியாச்சு. தங்கமயில் போட்டு கொடுத்து நடந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக சொன்ன ஒரு விஷயத்தை திருப்பி இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதே விஷயத்தை திருப்பி நான் ஒரு 2000 ரூபா காசு வருங்கிறதுக்காக செய்கிறேன்னு செஞ்சுட்டாங்க. இப்போ தன்னுடைய கணவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் காசு கொடுக்குறேன்னு காசு கொடுக்கவும் முடியாது இவங்களால். இப்போ நான் வந்து என்கிட்ட காசு இருக்குது, நான் சம்பாதிச்சேன்னு சொன்னால் எப்படி நீ சம்பாதிச்சேங்கிற கேள்வி தான் கதிர் கேட்பார். அப்போ அவருக்கு தெரியாமல் இதை பண்ணியிருக்கவும் கூடாது, அந்த தப்பையும் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து என் செலவை நானே பார்த்துப்பேன் நாங்கள் அதை எப்படி பார்த்துப்பேன்னு கேட்டாலும் மாட்டிக்க தான் போகிறாங்க. எதையுமே யோசிக்காமல் மீனாவோட உதவியோடு இவங்க செஞ்சது கண்டிப்பாக அந்த இடத்துல கொஞ்சம் தப்பான விஷயம் தான். இவர் வந்து ஒத்துக்க வச்சிருக்கணும், திருப்பி பேசி எனக்கு வந்து நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும், நாங்கள் ஓடி வந்து கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி தெரிய வச்சு பண்ணியிருந்தா வேறு. இப்போ நகை விவகாரத்துலேயும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை, இதெல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில் இப்போ ஏதோ வந்து பாண்டியன் தன்னோட வாழ்க்கையில் எதுலாம் நடக்கூடாதுன்னு நினச்சாரோ, எந்த குடும்பத்துக்கு முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு நினச்சாரோ அந்த குடும்பத்துக்கு முன்னாடி பல தடவை பல விஷயங்கள் அவமானப்படுறதுக்கு ராஜி காரணமாக இருக்காங்க, கதிர் காரணமாக இருக்கார். கதிர் ஆக்சுவலாக ஒரு காரணமும் கிடையாது, கோமதியும் ராஜியும் தான் காரணம்னு வச்சுக்கோங்க. ஆனால் கதிரை போட்டு இழுத்து கதிரையும் இப்போ திட்டி கதிரையும் அடித்து என்னை அவமானப்படுத்த அசிங்கப்படுத்தவே பிறந்து வந்தியாடா, உன் மனைவி நீ சேர்ந்து வேணுனே பண்ணுறீங்களாடா, அத்தனை தடவை நான் சொன்னேன் இது ஒத்து வராது, அதெல்லாம் டியூஷன்லாம் எடுக்க போவேணாம், கொஞ்ச நாளில் கவர்மெண்ட் வேலைக்கு போய்டு, அது ஓகே, நீ படித்து முடிச்சப்பறம் போகிறது வேறு, படிக்கும் பொழுதே போகிறது வேறு அப்படிங்கிற நான் சொன்னதை கேட்கல. உன் புருஷன்ட்டையும் சொன்னேன், நீ வந்து என் கடைக்கு வேலை பாருங்க, அதையும் வந்து அவன் கடைக்கும் வேலை பார்க்கல, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும், என்ன அசிங்கப்படுத்துறது தான் அவங்களோட வேலையாகவே முடிவு பண்ணி செஞ்சு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாகி கடைசியில் இப்போ அவங்களை வீட்டை விட்டு போக சொல்ல போகிறாங்களாங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அது இல்லை அப்படின்னா வந்து இப்போ முத்துவேல் முன்னாடியும் சக்திவேல் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க இந்த சமயத்தில் நகையெல்லாம் திருப்பி எடுத்து வரும் பொழுது அந்த இடத்துல அதை வச்சு தங்கமயில் மாட்ட போகிறாங்களாங்கிறது இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கும். அந்த நகையெல்லாம் பார்த்து எதுக்கு கவரிங் நகையெல்லாம் பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னு யாராவது கிண்டல் பண்ணுறது, இல்லை வந்து வடிவு மாதிரி ஒருத்தவங்க கூட வந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வரும்பொழுது அவங்க வந்து பார்த்து சொல்கிறது ஏதாவது விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி தான் நகையை திருப்பி கொடுத்துடணும்னு முடிவு பண்ணியிருப்பார் பாண்டியன். அந்த நகையை கொடுக்குறதுல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அதில் தங்கமயில் மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தங்கமயிலோட நகைலாம் கவரிங் நகை தான் வெளில தெரிய வருமா, இல்லை கடைசி வரைக்கும் அவங்க மாட்ட மாட்டாங்க, கதிர் ராஜி தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க, பாண்டியன் திட்ட போகிறாருன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.